ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஐபிபிஎஸ் கிளர்க் சீரீஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, எரர் கரெக்ஷன் பார்த்துருக்கோம், பேராஜம்பிள்ஸ் பார்த்தோம், சென்டென்ஸ் கரெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். ஸோ இதோடைய கண்டினியூஷன் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபில்லர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபில்லர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லா வேர்ட்ஸ்க்குமே நமக்கு மீனிங் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபில்லர்ஸை வந்து நம்ம அப்பார்ட் ஃப்ரம் வெர்ப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வேர்டு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு மீனிங் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, தெரியவும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Laughter has a strong social dash in bonding groups of people together and also helps make the message more dash. ஸோ லாஃப்டர்னா என்னது? சிரிக்கிறது. அது என்ன இருக்கு அப்படின்னா, அது மூலமா என்ன பண்றாங்களாம், பீப்புளை வந்து குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணுது, சோஷியல் ஓரியன்டா ஸ்ட்ராங் ஆக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப நம்ம எந்த ஆப்ஷன்ஸை போட்டிருந்திருக்கலாம்? இந்த இடத்துல பாருங்க, ரெசல்யூஷன் சொல்லுவோமா? சிரிக்கிறதுக்கும் ரெசல்யூஷனுக்கும் என்ன சம்மந்தம்? ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரி சிரிக்கிறதுக்கும் ஆபத்து அப்படிங்கிறது எனக்கு வருமா, மொபிலிட்டி வருமா? இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. அடுத்து பாருங்க, பிளெயினா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் மேக் தி மெசேஜ் மோர். மெசேஜை வந்து என்ன பண்றாங்களாம், பிளெயின் ஆக்குறாங்களா? அதுவும் எனக்கு வராது. அதுக்கடுத்து பாருங்க, ஸ்மூத் ஆக்குறாங்களா? மெசேஜ் வந்து எப்படி ஆக்குறாங்க, ஸ்மூத் ஆக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் டி மட்டும்தான். என்னன்னா, லாஃப்டர் அப்படிங்கிறது என்னது, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, பீப்புளை வந்து என்ன பண்ணுது, பாண்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த லாஃப்டரோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் எனக்கு லாஜிக்கலா கிராமட்டிக்கலா எனக்கு செட் ஆகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது, எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான், மெசேஜை வந்து ரொம்ப ரிலேட்டபிள் ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரிலேட்டபிள் மெசேஜஸ். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Improvements to HR practices can help dash behavior like frauds. ஸோ இந்த இடத்துல ரெண்டு டேஷ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு டேஷ், இந்த இடத்துல ஒரு டேஷ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, improvements to HR practices can help dash behavior like frauds. ஸோ இந்த டேஷ்க்கு முன்னாடி எனக்கு என்ன வேர்டு இருக்கு, ஹெல்ப்ன்ற ஒரு பாசிட்டிவ் வேர்டு இருக்கு. இந்த டேஷ்க்கு முன்னாடி இதுக்கப்புறம் இந்த டேஷை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன இருக்கு, ஃப்ராட் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, நெகட்டிவான ஒரு வேர்டு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகேவா? இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் கேன் ஹெல்ப். ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது எதை ஹெல்ப் பண்ணும், எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்றது இந்த ஃப்ராட் மாதிரியான பிஹேவியரை வந்து என்ன செய்யும், எலிமினேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த செகண்ட் பிளாங்க வச்சு பாக்குறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஈஸியா என்னோட ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட பிஹேவியர் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ நெகட்டிவ் திங், நெகட்டிவான ஒரு பிஹேவியர். ஏன்னா லைக் ஃப்ராட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ராட்ன்றது நெகட்டிவ் திங். அப்போ டேஷ் பிஹேவியர் லைக் ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பிஹேவியர், கெட்ட பிஹேவியர், அது எப்படின்னா ஃப்ராட் மாதிரியான ஒரு பிஹேவியர். அப்போ கண்டிப்பா அது எப்படிப்பட்ட பிஹேவியரா இருக்கணும், தப்பான ஒரு பிஹேவியரா இருக்கணும். ஸோ ஒரு பேடான பிஹேவியரா இருக்கணும். அப்படி இந்த செகண்ட் பிளாங்க வச்சு பாக்குறப்போ பேட் பிஹேவியர் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் எனக்கு சி மட்டும்தான். ஓகேவா? எக்ரீஜியஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்லி பேட் இல்லைன்னா ஷாக்கிங். அவுட்ஸ்டாண்டிங்லி பேட் இல்லைன்னா ஷாக்கிங். ஓகேவா? ஸோ வேற எந்த ஆப்ஷன் போட்டாலுமே எனக்கு இந்த செகண்ட் பிளாங்க் வந்து ஃபில் ஆகாது. பாருங்க, டிமினிஷபிள் வருமா, டிமினிஷ் ஆகுமா பிஹேவியர்? ஆகாது. பியர்ஸ் வராது. அவுட்ரேஜஸ், கோவமான பிஹேவியர் அப்படின்னு சொன்னாலும் கூட ஃப்ராடுக்கும் கோவப்படுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரிதான் பெனோவலண்ட். ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் போட்டாலுமே எனக்கு பெனோவலண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், கைண்ட் பிஹேவியர். அப்ப நான் இந்த இடத்துல கைண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா ஃப்ராட்ன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணிருக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல என்னோட கீவேர்டு, இந்த சென்டென்ஸோட கீவேர்டே எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஃப்ராட் அப்படிங்கிறது தான். டேஷ் பிஹேவியர் லைக் ஃப்ராட்ஸ். அப்போ ஏதோ ஒரு தப்பான பிஹேவியரை பத்தி சொல்றாங்க. மற்ற எதுவுமே அந்த இதுக்கு எனக்கு செட் ஆகாது. ஆப்ஷன் சி மட்டும்தான். எக்ரீஜியஸ் அப்படின்னா என்னது, பேட், அவுட்ஸ்டாண்டிங்லி பேட் பிஹேவியர் லைக் ஃப்ராட்ஸ். ஓகேவா? ஸோ டபுள் ஃபில்லர்ஸோட பியூட்டியே இதுதான். ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளாங்க் இல்லைன்னா இன்னொரு பிளாங்கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலிவியேட், டிமினிஷ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், குறைக்கிறது. ஓகேவா? ரெடியூஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலிவியேட், மிட்டிகேட், டிமினிஷ் இது எல்லாமே ரெடியூஸ். ஓகேவா? அப்போ ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ்ல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தோம்னா அது எதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்,
குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும், ரெடியூஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். எதை ரெடியூஸ் பண்றதுக்குன்னா இந்த மாதிரி பேட் பிஹேவியர் லைக் ஃப்ராட்ஸ். இந்த ஃப்ராட்ஸ்ன்றதான் என்னோட கீவேர்ட். எலிவியேட், மிட்டிகேட், டிமினிஷ் இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்னா ரெடியூஸ் தான் அர்த்தம். பட் இந்த செகண்ட் பிளாங்க் மூலமா நான் எதை சூஸ் பண்றேன், ஆப்ஷன் சி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத நான் சூஸ் பண்றேன். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, PSBs dash from a severe identity. சோ எடுத்த உடனே நான் வந்து என்ன பண்றேன், பிஎஸ்பினா ஏதோ ஒரு பேங்கை பத்தி சொல்றாங்களா, அவங்க என்ன பண்றாங்களா சிவியரான ஐடென்டிட்டி மூலமா அவங்க என்ன ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்னதான் சொல்லுவோம், கண்டிப்பா சஃபர் தான். ஓகேவா? ஸோ தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் த சிவியர் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஓகேவா? இந்த கிரைசிஸால அவங்க வந்து என்ன பண்றாங்க, சஃபர் ஆறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, பிசினஸ் தேவை, ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் மட்டும் தேவையில்லை, அவங்களுக்கு பிசினஸ் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் த சிவியர் ஐடென்டிட்டி. இந்த சிவியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ நெகட்டிவ் திங். அப்ப அதுக்கு முன்னாடி என்னதான் வந்திருக்கணும், ஒரு நெகட்டிவான வார்த்தை சஃபர் தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே எனக்கு என்னது, நெகட்டிவான வேர்ட்ஸ். ஸோ ரீடிங் ஸ்கில் மூலமா என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா போட்டிருக்கலாம். பிஎஸ்பி என்ன பண்றாங்க, சிவியர் ஐடென்டிட்டி மூலமா சஃபர் ஆகுறாங்க. ஸோ இந்த சஃபர்ன்றது எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். ஓகேவா? வேற எந்த ஆப்ஷன் எனக்கு வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, state governments have simply not given rules the necessary momentum and the producers of plastic articles that are dash used just for a few minutes have shown little dash about their negative environmental impact அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பார்க்குறப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, சும்மா ரூல்ஸ் மட்டும் கொடுக்க கூடாது, அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணி ஆகணும். அது மூலமா என்ன பண்றாங்க, நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட வந்து தெரிவிக்கிற விதமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரீட் பண்ணி பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் have simply not given rules the necessary momentum and the producers of plastic articles that are dash used அப்படின்னா என்ன சொல்லலாம், ரெகுலரா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாமா, எஸ் மேபி சொல்லலாம். பட் இந்த இடத்துல பாருங்க, அசிஸ்டன்ஸ் அபவுட் தேர் நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்டுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா, கண்டிப்பா கொடுக்க கூடாது. லாஜிக்கலா எனக்கு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் ஏ எனக்கு வராது. ஓகேவா? ஸோ செகண்ட் பிளாங்க வச்சு பாக்குறப்போ இந்த அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா வராது. எதனால, மேபி அவங்க ரெகுலரா யூஸ் பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்டுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. ஆப்ஷன் ஏ வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே மாதிரிதான் நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்டுக்கு ஹோப் கொடுக்கலாமா, கண்டிப்பா கொடுக்க கூடாது. சப்போர்ட் கொடுக்கலாமா, கண்டிப்பா கொடுக்க கூடாது. மேக் ஓவர் ரேர்லி யூஸ்ட் மேபி வரலாம், பட் மேக் ஓவர் இந்த இடத்துல வருமா, எனக்கு வராது. அப்ப ஆப்ஷன் என்னது, எனக்கு பி மட்டும்தான், பி ஆப்ஷன் தான் வரும். எதனால, கன்சர்ன் அபவுட் தேர் நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். அந்த நெகட்டிவ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் பத்தின என்ன கொடுக்கணும், ஒரு கன்சர்ன் கொடுக்கணும். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். லாஜிக்கலா எனக்கு பி தான் செட் ஆகும். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். So இந்த question ரொம்ப ஈஸியா இருக்கும். All the dash functions including the selection of bank chairpersons continue to be dashed by the finance ministry of finance. So என்ன சொல்றாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்மே இன்க்ளூடிங் சேர்பர்சனை வந்து செலக்ட் பண்றது எல்லாமே யாருக்கு கீழே இருக்கணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன்ஸ் வச்சு பாருங்க, எந்த ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பான முறையில வரும், ஆப்ஷன் ஏ மட்டும் தான் எனக்கு சூஸ் ஆகும். எதனால, எல்லா கவர்னன்ஸ் ஃபங்க்ஷனும். ஓகேவா? கவர்னன்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லா ஃபங்க்ஷனையும் அவங்க என்ன பண்றாங்க, சேர்பர்சனை இன்க்ளூட் பண்றது முதற்கொண்டு யார் தான் பண்ணணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். ஸோ கண்ட்ரோல்டு பை. ஓகேவா? தே ஆர் நாட் ப்ரொமோட்டிங், தே ஆர் நாட் ஃபெசிலிட்டேட்டிங், they are not overlooking, they are controlling. Okay, so controlled by the finance ministry. So option A is my right answer. Fillers logically use பண்ணோம், logically approach பண்ணா ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல ஈஸியா மார்க் எடுக்கிறதுக்கு லாஜிக்கலா யோசிக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ ஒருத்தங்களை செலக்ட் பண்றாங்க, அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்கணும். அப்ப அது என்னதான் ஆகுது, கண்ட்ரோல் தான் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, currently the maker dash systems require human dash and are therefore prone to capture and corruption. So இது வந்து நெகட்டிவா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஓகேவா? Currently the maker dash systems require human dash and are therefore prone to capture and corruption. So ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன தேவையா, ஹியூமனோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹியூமனோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி தான் இருக்கு. கரண்ட்லி தி மேக்கர் டேஷ் சிஸ்டம்ஸ் ரெக்வயர் ஹியூமன் டேஷ். ஹியூமனோட இது தேவைப்படுது அப்படிங்கிறப்ப என்னது, ஹியூமனோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஹியூமனோட இன்டிமேஷன் கிடையாது, இன்ஃபியூஸ் ஆகாது,
ஹியூமன் செக்யூரிட்டி கிடையாது இந்த இடத்துல. ஹியூமனுக்கு கேரண்டியும் கொடுக்க தேவையில்ல. ஹியூமனோட ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல சிஸ்டம் இருந்தாலும் கூட என்னதான் தேவைப்படுது? ஹியூமனோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. எதனால அப்படின்னா அது வந்து பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே என்னது கரப்ட் ஆகுறதுக்கு ப்ரோனா இருக்குது, ரெடி டு கரப்டா இருக்குது. ஸோ ஹியூமனோட இன்டர்வென்ஷன் அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எந்த டவுட்டுமே இருக்காது. எல்லாமே என்னது ஒரு பிளாங்க் இல்லாட்டி இன்னொரு பிளாங்க லாஜிக்கலா யோசிச்சா ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கு எல்லா கொஸ்டினுமே. So option D is my right answer. ஸோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் இந்த மேக்கர் செக்கர் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கான அத்தாரிட்டி, சென்ட்ரல் பிரின்சிபல் தான் என்னன்னா இந்த மேக்கர் செக்கர். ஓகேவா? ஸோ அது தெரியாட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹியூமனோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுது, ரெக்வயர் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஹியூமனோட எது தேவைப்படுது? இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. RBI lacks supervisory capacity to conduct forensic audits and this must be strengthened with dash as well as dash resources. ஸோ நல்லா வாசிச்சு பார்ப்போமா? இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக்கலா ஈஸியா போடலாம். ஆர்பிஐ கிட்ட எது வந்து கம்மியா இருக்காம்பா? லேக்ஸ் கம்மியா இருக்கு. எது கம்மியா இருக்கு? சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கு. எதுக்கு கம்மியா இருக்கு? எந்த விஷயத்துக்கு? டு கண்டக்ட் ஃபாரன்சிக் ஆடிட்ஸ். ஃபாரன்சிக் ஆடிட்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ஆர்பிஐ கிட்ட சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கம்மியா இருக்கிற விஷயத்த அவங்க என்ன பண்றாங்களா, ஸ்ட்ரென்தன் பண்றாங்களா. எது மூலமா ஸ்ட்ரென்தன் பண்றாங்க? இன் அடிஷன் டு டேஷ் ரிசோர்சஸ். ஓகேவா? அப்ப மேல் ஃபீமேல் இந்த இடத்துல வருமா? ஸ்ட்ரென்தன் வித் மேல் as well as ஃபீமேல் ரிசோர்சஸ் சொல்லுவோமா? கண்டிப்பா கிடையாது. அடுத்து பாருங்க, கேஷ் கைண்ட் வருமா? ஸ்ட்ரென்தன் வித் கேஷ். ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல கம்மியா இருக்கிறப்ப நான் எப்படி கேஷால அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்? கைண்டால எப்படி, கைண்ட் ரிசோர்சஸால எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா வராது. பிரைவேட் பப்ளிக்னு வருமா? ஸ்ட்ரென்தன் வித் பிரைவேட் as well as தி பப்ளிக் ரிசோர்சஸ் வருமா? கண்டிப்பா கிடையாது. அப்போ பியா சியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸ்கிரீட்னா என்னப்பா அர்த்தம்? டிஸ்கிரீட் அப்படின்னா கவனமா பேசுறது. ஓகேவா? பேசுறப்ப என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கவனமா பேசணும்னு சொல்லுவோம்ல, அதான் கேர்ஃபுல், இல்லைன்னா காஷியஸ், க்ளோஸ் லிப்ட், கார்டட், இந்த மாதிரி கவனமா இருக்கிறது, காஷியஸா இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரீட்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு பியும் வராது. டிஸ்கிரீட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சா. ஃபாரன்சிக் ஆடிட் கண்டக்ட் பண்றதுக்கு சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால அதை எது மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? ஹியூமன் மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது கூட சேர்ந்து டெக்னாலஜிக்கல் ரிசோர்சஸும் எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் எனக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். So 8th question, unlike mainstream media that falls under dash regulation, online platforms have scope for wrongdoing due to the lack of dash rules and the ability to keep owners and editors private, like in the case of fake news sites. So என்ன கொடுத்திருக்காங்க, என்ன சொல்ல வர்றாங்க? Unlike mainstream. ஓகேவா? Unlike mainstream media that falls under dash regulation. என்ன ரெகுலேஷன்? ஏதோ ஒரு ரெகுலேஷன். அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? இன்க்ளூசிவ் ரெகுலேஷன், சர்டைன் ரெகுலேஷன், காம்ப்ரிஹென்சிவ் ரெகுலேஷன், எக்ஸ்டென்சிவ் ரெகுலேஷன், ரெஸ்பான்சிபிள் ரெகுலேஷன். ரெஸ்பான்சிபிள் ரெகுலேஷன் வருமா? கண்டிப்பா வராது. அப்ப ஆப்ஷன் இ வராதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சா? சோ அடுத்து என்னெல்லாம் வரலாம்? சர்டைன் ரெகுலேஷன் சொல்லுவோமா? குறிப்பிட்ட ரெகுலேஷன், சர்டைன் ரெகுலேஷன் வருமா? கண்டிப்பா வராது. அப்ப பியும் எனக்கு வராது, இயும் வராதுன்னு சொல்லி நான் எலிமினேட் பண்ணிட்டேன். வேற என்னெல்லாம் இருக்கு? ஏ இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. அடுத்து பாருங்க என்னெல்லாம் வரலாம்? இன்க்ளூசிவ் ரெகுலேஷன், இல்லைன்னா காம்ப்ரிஹென்சிவ் ரெகுலேஷன், எக்ஸ்டென்சிவ் ரெகுலேஷன். எஸ் மேபி வரலாம். அடுத்து பாருங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேவ் ஸ்கோப் ஃபார் ராங் டூயிங் டியூ டு தி லேக் ஆஃப் டேஷ் ரூல்ஸ். டியூ டு தி லேக் ஆஃப் டேஷ் ரூல்ஸ். எந்த ரூல்ஸ்? ஏதோ ஒரு ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கான்? ரொம்பவே கம்மியா இருக்கான். அப்ப அந்த கம்மியா இருக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து என்னது? கம்மியா இருக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து என்னது? டெலிகேட் ரூல்ஸ் நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பா கிடையாது. டிஃபேமேஷன் ரூல்ஸ் சொல்லுவோமா? கண்டிப்பா கிடையாது. டிஃபேமேஷன் அப்படின்னா என்னது? ஒருத்தவங்களோட புகழை வந்து என்ன பண்றது?
இழிவுபடுத்துறது. ஸோ ஒருத்தங்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் டிஃபேம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் ரெகுலேஷன் ரூல்ஸுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, கண்டிப்பா வராது. ரொம்ப டெலிகேட்டான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லுவோமா, அப்ப அந்த ரூல்ஸும் எனக்கு வராது. ஓகேவா, டெலிகேட் ரூல்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப கண்டிப்பா என்னதான் வரணும், டியூ டு த லேக் ஆஃப் பைண்டிங் ரூல்ஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? Unlike mainstream media that falls under comprehensive regulation, online platforms have scope for wrongdoing due to the lack of binding rules. So the 8th question எனக்கு மீனிங் எதுவுமே தெரியாட்டி கூட நான் எப்படி இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவேன்னு சொல்லி பார்க்கலாமா? டேஷ்க்கு முன்னாடி பாருங்க, எனக்கு ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு, ரூல்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. Unlike mainstream media that falls under dash regulation, ஏதோ ஒரு ரெகுலேஷன். ஆப்ஷன்ஸ் பாருங்க, இன்க்ளூசிவ், சர்டைன், காம்ப்ரிஹென்சிவ், எக்ஸ்டென்சிவ், ரெஸ்பான்சிபிள் ரெகுலேஷன் சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்ஷன் இ எனக்கு வராது. சர்டைன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். என்ன ரெகுலேஷன் எனக்கு தெரியல. ஸோ சர்டைன் அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல எனக்கு வராது. அடுத்து பாருங்க, இன்க்ளூசிவ்னு சொல்லலாம், எக்ஸ்டென்சிவ்னு சொல்லலாம், இல்ல காம்ப்ரிஹென்சிவ் சொல்லலாம். மேபி எனக்கு இதுக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியல, சரி விட்டுறலாம். அடுத்து பாருங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேவ் ஸ்கோப் ஃபார் ராங் டூயிங் டியூ டு தி லேக் ஆஃப் டேஷ் ரூல்ஸ். எந்த ரூல்ஸ், ஏதோ ஒரு ரூல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அது வந்து எப்படி சொல்லுவான், டிஃபேமேஷன் சொல்லுவோமா? டிஃபேமேஷனுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எடிட்டர்ஸ் பிரைவேட் லைக் ஃபேக் நியூஸ் இதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இருக்கா? கிடையாது. டிஃபேமேஷனா ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, புகழை வந்து கம்மி பண்றாங்க, அதுக்குதான் டிஃபேமேஷன் சொல்லுவோம். அது கிடையாதுங்க. டிஃபேமேஷன் ரூல்ஸ்ன்னு சொல்லி எனக்கு வராது. மேபி டிஃபேமேஷன் வரலாம், ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்றாங்க, டிஃபேம் பண்றாங்க. பட் டிஃபேமேஷன் ரூல்ஸ்ன்னு எனக்கு வராது. டெலிகேட் ரூல்ஸ்னும் எனக்கு கண்டிப்பா வராது. டெலிகேட்டான விஷயங்கள் மேட்டர்ஸ் தான் சொல்லுவோம், பட் டெலிகேட் ரூல்ஸ் கிடையாது. கண்டிப்பா பைண்டிங் ரூல்ஸ். ஓகேவா, சோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின். Related frauds amount to INR 612.6 billion in the last 5 financial years, and governance failures on account of dash and dash issues plague the banking system. ஸோ என்ன சொல்றாங்க, இது நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா? கண்டிப்பா எனக்கு நெகட்டிவா இருக்குன்னு தான் தெரியும். ஓகேவா, ஸோ நெகட்டிவா தான் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு மேல் ஃபீமேல் வருமாப்பா? கண்டிப்பா வராது. ஹார்ட் ஃபாஸ்ட் வருமா? கண்டிப்பா வராது. அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இஷ்யூஸ் கிடையாது. சாஃப்ட் இஷ்யூஸ் கண்டிப்பா கிடையாது. மேபி எனக்கு என்ன வரலாம், டி வருமா இ வருமானு தான் எனக்கு குழப்பமா இருக்கும். ரிலேட்டட் ஃப்ராட்ஸ் அமௌண்ட் டு rupees 612.6 billion in the last 5 financial years and governance failures on account of dash. கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எதுல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோமா? அண்ட் ஃபினான்ஸ் இஷ்யூன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. கவர்னன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்டெகிரிட்டில ஃபெயில் ஆயிடுச்சு, அதனாலதான் எனக்கு ஃப்ராடு நடந்துச்சு. ஓகேவா, ஸோ இன்டெகிரிட்டில ஃபெயில் ஆனதுனாலதான் எனக்கு ஃப்ராடு நடந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். எந்த இஷ்யூ அப்படின்னா காம்படிட்டன்ஸ் இஷ்யூ. மேபி எனக்கு இ வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட் சொல்லும், பட் இ கிடையாது, டி தான் ஆன்சர். எதனால அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஆனது, ஃப்ராடு நடந்ததுக்கு ரீசன் வந்து ஃபெயில் ஆனது. எது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இன்டெகிரிட்டி ஃபெயில் ஆச்சு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அதனால என்னாச்சு, இன்டெகிரிட்டில ஃபெயில் ஆச்சு. அது மட்டும் இல்லாம டேஷ் இஷ்யூஸ் அப்படிங்கிறப்போ காம்படிட்டன்ஸ் இஷ்யூ. காம்படிட்டன்ஸ் அப்படின்னா எபிலிட்டி டு டூ சம்திங் எஃபிஷியன்ட்லி. ஸோ அது வந்து ஃபெயில் ஆனதுனால. ஓகேவா, ஸோ இதோடைய கீவேர்டே இதுதான். கண்டிப்பா ஆப்ஷன் இ நம்ம சூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் இ கிடையாது, டி. எதனால அப்படின்னா ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. எதனால ஃப்ராடு நடந்துச்சு அப்படின்னா ஃபெயில் ஆனதுனால. எது ஃபெயில் ஆச்சு, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஃபெயில் ஆனதுனால. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ 10th question is your homework question. ரீட் பண்ணி பார்த்து எந்த ஆப்ஷன் வரும் வராது, எது கரெக்ட் ஆப்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. ஓகேவா, 10th question. ஸோ ஃபில்லர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா மீனிங் தெரியாட்டி கூட போடலாம். ஓகேவா, ஸோ 5 questions கேட்கறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 question நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். So hope this session is useful and thank you for watching.